படம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. நிறைய மிடில் கிளாஸ்க்கு வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவு தான். அதை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி காட்டாமல் அவங்க படுற அந்த ரியல் லைஃப் கஷ்டம், வீடு வாங்கணும்னு ஒரு வாட்டி நினைக்கிறப்பே அது எப்படி தவறி போகுது, அதனால் என்ன நடக்குதுன்றதெல்லாம் ரொம்ப விலாவரியாக காட்டியிருக்காங்க. படம் கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக தான் போகும். பட் அந்த லாஸ்ட்டு அந்த கனவு நிறைவேறப்போ நம்மளுக்குமே அது கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்டிங், மியூசிக்கு, கேமரா எல்லாமே நல்லா இருந்தது. படம் பார்க்குற ஃபீலே இல்லை, ஏதோ நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது. பயங்கரமாக இருந்தது. இல்லை அதில் ஏதோ லேகெல்லாம் ஃபீல் ஆகலை. நம்மளுக்கு எப்போ அவங்களுக்கு நல்லது நடக்குன்றதை நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பெருசாக லேகெல்லாம் ஃபீல் ஆகலை. எனக்கு 5க்கு 4 கொடுக்கலாம். சூப்பர், ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எந்த ஃபைட்டு கிடையாது, கவர்ச்சி கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்குது படம். சூப்பராக அடிச்சுக்காருங்க. இன்ட்ரோலுக்குலாம் அவர் இறந்து வரணும் மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவர் சாவலை. அது அட்டாக்குமே வந்துச்சு, அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. அவங்க கனவே வீடு வாங்கணும் கனவு தான். அது வந்து ஒரு விசித்திரமான படமாக. இல்லை அதான் இது ஒரு ஹோம் வாங்கணுன்றது தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது தவிர, பட்டு கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு மிடில் ஃபேமிலி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கனவுன்றது வீடு வாங்குறது தான். எல்லா வாடகை வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். யோகி பாபு மட்டும் தான் காமெடி. அவர் வரார், அப்போ வரார். அவர் ஒரு ப்ரோக்கராக இருக்கார், வீடு காட்டுற ப்ரோக்கராக. ஓகே தான். மற்றபடி ஃபைட் சீன் அந்த மாதிரிலாம் கிடையாது. காமனாக ஃபேமிலியாக இப்போ ஒரு கரண்ட் சீன் நிறைய இடத்துல சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஃபீலிங் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுது, எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகுது. நல்லா அடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லாவே சூப்பராக இருக்குது எல்லாமே. அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ பெருசானவர் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டியிருக்காங்க ஏஜ் வைஸ். தேங்க்யூ. அப்பாவா பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணார். சித்தார்த்த நடிப்பு நல்லா இருந்து, ஒரு இளைஞனாக வேலை தேடி குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றினார். அப்பாவோட கனவை நிறைவேற்றினார், வீடு வாங்கி. தங்கச்சி யோகி பாபு காமெடி சூப்பராக இருந்து, ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். ரொம்ப செமையாக சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது படம் பார்க்க. இப்படி படம் ரொம்ப நிறைய வந்து சொல்லலாம். நாங்கள் படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்து. நடிப்பு எல்லாரோட நடிப்பு நல்லா இருந்து, ரொம்ப குடும்ப படம், ரொம்ப பிடிச்சிருந்து. தேவையான நடிப்பு சூப்பராக இருந்து. சூரியவம்சத்துலேயும் மிஞ்சிட்டாங்க. சூரியவம்சம் நடிப்பை விட மிஞ்சின மாதிரி நடிச்சிட்டாங்க. எல்லோரும் பார்க்க ஆர்வமாக தூண்டும் அந்த அளவுக்கு நடிப்பு. எல்லோரோட நடிப்பு சூப்பராக, படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. இன்னும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு நல்லா இருந்தது படம். செம்மையாக இருக்குது. 10க்கு 100க்கு 100 போடலாம். எந்த இதுவுமே யார் பார்த்தாலுமே சூப்பராக பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு பார்க்கலாம். எல்லாமே நல்ல சூப்பரான படம். கதை ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. இன்னும் பார்க்கணும் இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு. லாஸ்ட்டாக வீடு வாங்கி அவங்க கனவு நிறைவேறினதும் படம் சூப்பராக அமைஞ்சிருந்து, நல்லா இருந்தது பார்க்க. நல்லா